ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரவையும் பாலும் வச்சு தாங்க ஒரு புட்டிங் கேக் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப் வந்து ஜீனி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு வந்து தண்ணியே எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. இந்த ஜீனியை நல்லா ஒரு ஸ்பூன் வந்து நல்லா வறுத்துக்கலாங்க. இது நல்லா உருகி வரட்டும். இது நல்லா உருகி நல்லா தேன் மாதிரி இந்த அளவுக்கு வரணுங்க. நல்ல தேன் மாதிரி இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சிடலாம். மறுபடியும் ஒரு கடாயை எடுத்துக்கலாம். ஒரு கப்பு வந்து காய்ச்சாத பால் எது வேணால் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடாயில் ஒரு கப் பால் சேர்த்துக்கலாம். கூடவே வறுக்காத வெள்ளை ரவை சேர்த்துருக்கேன், அது ஒரு 1/4 கப்பு. 1/4 கப் ரவை கூடவே 1/4 கப்பு வந்து ஜீனி சேர்த்துக்கலாங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இது வந்து நல்லா கெட்டியாக வரணும். இப்போ பாருங்கள், நல்லா கெட்டியாக தளன்னு இந்த அளவுக்கு கெட்டியாக வரணுங்க. இப்போ வந்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த ஜீனி சிரப்பை ஒரு பவுலில் மாற்றியாச்சு. இப்போ ரவையும் பாலும் செஞ்சு வச்சதை இதையும் அந்த சிரப்புலேயே சேர்த்து ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு ஒரு கடாயில் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இதை வேக வைக்கணும். ரவை வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக வந்ததுக்கப்புறம் தான் அதில் சேர்க்கணும். அப்போ தான் கேக் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது கடாயில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம இந்த ரவையும் பாலும் செஞ்சு வச்சு அதில் சேர்த்துக்கலாங்க. கரெக்டாக ஒரு 30 நிமிஷம் இது வேகட்டும். நல்லா தண்ணி இந்த அளவுக்கு தளன்னு நல்லா கொதிக்கணும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள். ஒரு 30 நிமிஷம் வெந்துருச்சு. இதை வந்து ஆற விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணலாம். கரெக்டாக இருக்குங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் ஃப்ரீசரில் ஒரு 10லேருந்து ஒரு 20 நிமிஷம் வச்சா போதுங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான புட்டிங் கேக் ரெடி ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே சாப்பிடணும் போல தோணுது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இப்போ எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கட் பண்ணிக்கலாம். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. நல்லா சாஃப்டாக இருக்கும். இது வந்து ஒரு 3 நாள் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு கப் பால் ரவையும் வச்சு இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.